நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த பெந்தகோஸ்து சபையில கும்போணம் இயேசு பதில் ஊழிய பேராலயத்திலே தேவனை மையப்படுத்தும்படி வந்திருக்கிற தேவஜனமே, அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது. ஆமென் சொல்லுங்க. இப்ப மற்ற வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன? அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அது நமக்கும் உண்டு. ஆனால் மிகவும் தனிப்பட்ட விதத்திலே வீழ்ந்து போன மனுகுலத்திற்கு தேவன் தந்த மகிமையான வாக்குத்தத்தம், மேலான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நம்ம மனக்கண் முன்பாக தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை எதாக வைத்துக் கொள்ளணும்? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது. ஆமென். இதான் யோவான் 3 நாம வாசிச்சோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவன் ஒரு விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அவரை தந்தருளி, அதாவது குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. குமாரனாய் கிறிஸ்துவை நமக்கு தந்தது எதுக்கு தெரியுமா? இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு செய்த மேலான வாக்குத்தத்தம் அதுவே. மிகவும் தனிப்பட்ட விதத்திலே நாம் யாவருக்கும் தேவன் தந்திர வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு நான் என்ன தருவேன்? நித்திய ஜீவனை அளிப்பேன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? முடிவில்லாத ஒரு வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அவரோடு வாழ்ற வாழ்க்கை, அவரோடு ஆளுகிற ஆளுகை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது வெளியேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. இந்த நித்திய ஜீவன் தான் வெளியேற பெற்ற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன்.